வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நாம பிரெட் சிக்கன் பாக்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பிரெட் சிக்கன் பாக்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் 400 கிராம் எலும்பில்லாத சிக்கனை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சிக்கனை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு மயோனைஸோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போ மயோனைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப பிரெட் எடுத்துக்கலாம். நான் பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நாம் சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருந்த பிரெட்டோட ஓரங்களை வச்சு பிரெட் கிரம்ஸ் தயார் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பிரெட்டோட ஓரங்களை ஒட்டுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. முதல்ல ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. அதோட ஓரங்களை தண்ணி வச்சு இப்படி நனைச்சிக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் மைதா பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட்டோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கலவையை வச்சிடலாம்.
அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட்டை எடுத்து அதோட ஓரங்களை வந்து தண்ணி வச்சு இப்படி நனைச்சிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஃபில்லிங் மேலே வச்சு 2 ப்ரெட்டையும் இப்படி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை கலவையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணிடலாம். முதல்ல ப்ரெட்டை வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ சிக்கன் ஃபில்லிங்கை வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டோட ஓரங்களில் வந்து தண்ணி வச்சு நனைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இரண்டாவது ப்ரெட்லேயும் வந்து தண்ணி வச்சு நல்லா நனைச்சிக்கலாம். இப்படி ப்ரெட்டை வந்து சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா 2 ப்ரெட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணாக்கினா சீக்கிரமாகவே ஒட்டிடுது. இப்போ நாம் இதை வந்து நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி முட்டையிலையும் பிரெட் கிரம்ஸ்லையும் சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே ஒட்டிடுது. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரியே பண்ணிடலாம். இப்போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பாக்கெட்ஸை வந்து இதில் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பிரெட் சிக்கன் பாக்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். வெளியே வந்து பிரெட் வந்து கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டஃபிங்குள்ளே வந்து ஆயில் எதுவும் போகலை. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.